கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டிராமாவா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணி ஒரு ரோபோவை உருவாக்குறான். அந்த ரோபோ பார்க்கிறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும். இப்ப அந்த ரோபோவை ஹீரோவை கூடவே வச்சுக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ரோபோவை உருவாக்குனவர் அதை பெர்ஃபெக்ட்டா உருவாக்க மாட்டாரு. எதர்ச்சியா அந்த சயின்டிஸ்ட் அந்த ரோபோ மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ண பார்த்த உடனே, அந்த பொண்ணு கூட ஒரு டீலிங் போடுறாரு. நீங்க சிஇஓ சார் கூட அந்த ரோபோ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதுக்கு பதிலா பணம் தரேன்னு சொல்ல, இவ்ளோ காசுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு நடுவுல லவ் செட் ஆகுமா? இவ ரோபோ இல்ல மனுஷிதான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறானா அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்ன டிராமா தான் இது. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே அந்த ரோபோவ தான் காட்டுறாங்க. இப்ப அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பையன் கிட்ட இந்த ரோபோவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப வர பாத்தீங்கன்னா, இந்த ரோபோட் ரொம்பவே இன்டெலிஜென்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, அதே மாரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த ரோபோவோட பேர் என்னன்னு ஹீரோ கேக்குறான். இந்த ரோபோவோட பேரு ஸ்டார் 121 அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த ரோபோவால என் கூட இருக்க முடியுமா? என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த ரோபோவ இன்ட்ரோ குடுக்குறாரு. இந்த ரோபோ பாக்குறதுக்கு ஒரு மனுஷ பொண்ணு மாரியே நடந்துக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த ரோபோவ செக் பண்ணி பாக்குறான். இப்ப அந்த ரோபோவோட சட்டைய கழட்ட சொல்ல, அதுவும் அந்த சட்டைய கழட்டுது. பார்த்தா அந்த ரோபோட் பின்னாடி இது ஜிப் மாரி இருக்கு. என்ன ஜிப் இது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஜிப் மூலமா தான் ஓப்பன் பண்ணி உள்ள போக முடியும். ஏதாவது கோளாறுனா பார்க்கணும்ல. அதுக்காக தான் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. ஆனாலும் இந்த ரோபோ நான் நினைச்ச மாரி இல்லையா? பார்க்கிறதுக்கு தான் மனுஷன் மாரி இருக்கு. ஆனா பிஹேவியர்ல அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த சயின்டிஸ்ட் முட்டிக்கால் போட்டு, தலைவரே காசு பத்தல. இதுக்கே நெறைய காசு செலவாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பணம் குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துருது. உன்ன இங்கேயே கொன்னு போட்டுருவேன். மண்டையில இருக்க 4 முடிய பிச்சுட்டு விட்டுருவேன் பாரு. இருக்கிற காசுலாம் செலவு பண்ணது பத்தாதுன்னு இன்னும் காசு கேட்கிறியா? அப்படின்னு ஹீரோ அந்த ஆள பிடிச்சு திட்டிட்டு இருக்க. சரி, சரி கோவப்படாதீங்கன்னு அவரு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த ரோபோவ கூட்டிட்டு போய் நான் செக் பண்ணுவேன். உனக்கு இன்னும் 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த ரோபோவ இன்னும் பெட்டரா உருவாக்கு. அப்படி உருவாக்கலன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இதுக்கு மேல என்னால என்னதான் பண்ண முடியும்? இத கண்டுபிடிக்கிறதுக்கே வாழ்நாள்ல பாதி வாழ்நாள் போயிருச்சு. ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அந்த ரோபோ கிட்ட போய் இவரு பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்ல, அந்த ரோபோ இவர அடிச்சிருது. இத பார்த்தவொன்னே அவர பார்த்தீங்கன்னா, அடி பாவி! என்ன இப்படி அடிச்சிட்டியே! இந்த விஷயம் மட்டும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சா, நீ அடிச்சது பத்தாதுன்னு ஆள வேற வச்சு அந்த ஆளு என்ன அடிப்பானே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா, கும்பு கராத்தேன்னு ஒவ்வொரு வித்தையா காட்டிட்டு இருக்க. இவரு டக்குன்னு அத ஆஃப் பண்ணி விட்டுர்றாரு. இவரு அந்த ரோபோ கூட பேசிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. "சார் சாப்பாடு ஆர்டர் பண்ணது நீங்க தானே?" அப்படின்னு சொல்ல, இப்ப அவர திரும்பி பார்த்தா, பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு அந்த ரோபோ மாரியே இருக்கா. இப்ப அத பார்த்தவுடனே அவர் ஷாக் ஆயிட்டு, "நீ பார்க்க அந்த ரோபோ மாரியே இருக்க" அப்படின்னு அவளையே உத்து உத்து பார்க்க, அவ அந்த ரோபோவ பார்க்குறா. "ஏன் இந்த ரோபோ நம்மள மாரி இருக்கு?" அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்க. "உனக்கு நடிகை ஆகணும்னு ஆசை இருக்கா? அந்த ரோபோவ பாரேன், உன்ன மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்ல, இவளும் கிட்ட போய் ரோபோவ பார்க்குறா. ஆமா, என்ன மாரி தான் இருக்கு. ஹைட் கூட சேமா இருக்கு. ஆனா என்ன ஷேப்ல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட டைரக்ட்டா டீலுக்கு வரேன். நான் உனக்கு நெறைய காசு தரேன். அதுக்கு பதிலா இந்த ரோபோ இருக்க வேண்டிய இடத்துல நீ ரோபோவா நடிக்கணும். இந்தா பணம் அப்படின்னு கார்ட குடுக்க, கார்ட பார்த்த உடனே இவ வாய பொளந்துடுறா. ஏன்னா ஹீரோயின் கஷ்டப்படுறவ தான். அவளுக்கும் காசு தேவைப்படுது. இப்ப அவ வாய பொளந்துட்டு ஓகேன்னு சொன்ன உடனே அவர பார்த்தீங்கன்னா, இங்க பாரு நான் சொல்ல சொல்ல நீ ஒண்ணு ஒண்ணா பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, இனிமே உன்னோட வேலைய இந்த ரோபோ தான் பண்ண போகுது. ஏன்னா அது அந்த வேல பார்க்க தான் லாயக்கு. அந்த ரோபோக்கு பதிலா நீ போய் அதோட வேலைய பாரு அப்படின்னு சொல்ல, வேலை வேலைங்கிறீங்களே, ஆனா என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் அப்படின்னு, இப்ப அவரு ஹீரோயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கையில ஒரு லெட்டர வச்சுட்டு, இத்தன வருஷம் ஆயிப்போச்சு. ஆனாலும் என்னால உன்ன கண்டுபிடிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் உன்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் வாழ்றதுக்கு தகுதியான பொண்ணு நீ மட்டும் தான் அப்படின்னு ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. ஹீரோயின் தான். ஹீரோக்கு ஆக்சுவலா பொண்ணுங்கனாலே அலர்ஜி. மத்த பொண்ணுங்க யாராவது ஹீரோவ தொட்டா அவன் உடம்பு ஃபுல்லா அலர்ஜி வந்துரும். இப்ப ஹீரோ, ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு போகும்போது ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அந்த லெட்டர் தான் எடுத்து இவன் கையில வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆபீஸ் ரூம்க்கு வர, அந்த இடத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப மாரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்து ஹீரோவோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஹீரோ இவள பார்த்து, "நீ பார்க்க அந்த ரோபோ மாரியே இருக்கே" அப்படின்னு கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்க.
விளங்காதவன் பொண்ணுங்கள பார்த்ததே இல்லையா? எப்படி பார்க்குறான் பாரேன் அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோயினோட ஃபோனுக்கு கால் வருது. அந்த கால் வந்த உடனே, "ரோபோக்கு ஃபோன் எல்லாம் குடுத்துட்டாங்களா? புரொஃபசர் தான் உனக்கு குடுத்தாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, அவர் தான் எனக்கு ஃபோன் குடுத்தாரு. அப்பதானே பார்க்க நான் மனுஷி மாரி இருப்பேன். ஃபோன் தான் மனுஷியா இருக்கிறதுக்கு முக்கியமானதுன்னு சொன்னாரு" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி. அந்த ஃபோன் எடுத்து ஆன்ஸர் பண்ணு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு ஆன்ஸர் பண்றான். யாருன்னு பார்த்தா, ஹீரோயினோட பொண்ணு தான். இப்ப அவளோட பொண்ணு கால் பண்ணி, "ஆமா, நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க போயிட்டீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்ல, "ஓகே டாக்டர். நைட்டே நான் வீட்டுக்கு வந்துடுறேன்" அப்படின்னு இவ சொல்ல, இவன் ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த டாக்டர் இன்னும் உன்ன ஒழுங்கா செஞ்சு முடிக்கலையா? எதுக்கு தான் உன்ன கூப்பிடுறான்னே தெரியல அப்படின்னு சொல்ல, கோவப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பசியில இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, இவ வெட்டி குடுத்துட்டு இருக்கா. அப்படியே ஹியூமன் மாரியே பண்றியே! நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட டவுட் வர மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஐயய்யோ! ஏதாவது ஓவரா பண்ணி மாட்டிக்க போறடி அப்படின்னு இவ யோசிச்சுட்டு, இப்ப அவ என்ன சொன்னான்னா, "உண்மையாவே நீங்க ரொம்ப டேலண்டான ஆளு தான்" அப்படின்னு ஹீரோ பத்தி பெருமையா பேச, "பரவால்ல, பரவால்ல இருக்கட்டும். என்ன பத்தி இப்படி எல்லாம் பெருமையா பேசாத" அப்படின்னு ஹீரோ வெட்கப்பட்டுட்டு இருக்க. இப்ப அவளோட கையில கத்தி கீறிடுது. கீறின உடனே அங்க இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறான். "என்ன உன்னோட கையில இருந்து ரத்தம் வருது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! இதுவா? இது டாக்டர் எனக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. கையில கீறினா ரத்தம் வர்ற மாரி ஒரு புது லிக்விட்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அத எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸ்மெல் பண்ணி பார்த்தா பிளட் மாரியே இருக்கு. இல்லையே! என்னால அத நம்பவே முடியல. இந்த அளவுக்கு அந்த சொட்டத்தாலய இன்டெலிஜென்ட்டா பண்ணியிருக்கானா? கண்டிப்பா முடியல. இதுக்கு முன்னாடி எத்தன தடவ சொதப்பியிருக்கான். ஆனா இந்த தடவ உன்ன உருவாக்குனது வேற லெவல். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்ட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "ஐயோ! கை போச்சே கடவுளே!" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு திரும்பி பாக்க, இவ அமைதியா நிக்கிறா. இப்ப மறுபடியும் ஹீரோ போயிட்டு திரும்பி பாக்க, இவள பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ணாத மாரி அமைதியா நின்னுட்டு இருக்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம், "என் கை போச்சு. கொலைகாரன் என் கைய இப்படி பண்ணிட்டானே!" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து, "உனக்கு நான் மருந்து போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டான்ற மாரி இவ மண்டையாட்டிட்டு இருக்க. "கைய கொண்டா" அப்படின்னு சொல்லி ஹீரோ இந்த ரத்தத்த தொடச்சு விடுறேன் அப்படின்ற பேர்ல அவளோட கைய போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கான். இவன் ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ ரோபோன்னு சொன்னல, நீ உண்மையாவே ரோபோவான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அத செக் பண்ணிடலாம்" அப்படின்னு கத்தி எடுத்துட்டு குத்துற மாரி வர, "ஐயா! அவன் போதும் நிப்பாட்டுங்க. இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது கடவுளே. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நானே என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இதோ இருக்கு பாருங்க கிளாஸ்" அப்படின்னு அங்க இருக்க பாட்டில எடுத்து அவன் மண்டையில உடைச்சுட்டு, அதே இடத்துல மயக்கமாக இத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். "ஐய்யய்யோ! என்னாச்சு அவனுக்கு? ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆயிருச்சா? உன்ன ரொம்ப காசு குடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் எந்திரி" அப்படின்னு ஹீரோ அவள புடிச்சு எழுப்பிட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ உடம்புல உள்ள பட்டன் அமுக்க, இவள எந்திரிச்சிடுறா. இதுக்கு மேல எந்திரிக்கலன்னா இந்த பயப்புல கண்டுபிடிச்சுருவான் அப்படின்னு, இவ கிறக்கத்தோட எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "எப்படி உன்னால எந்திரிச்சு உட்கார முடியுது?" அப்படின்னு சொல்ல, "என்னோட சிஸ்டம் ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். அதனால எனக்கு எதுவும் ஆகாது. ரீஸ்டார்ட் பண்ணாலே போதும்" அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு போறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வெளிய போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, ஹீரோ ஹீரோயின புடிச்சு இழுத்துக்கிறான். இவன் இப்படி இழுத்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு வரான். இவன் டோர ஓப்பன் பண்றதுக்கு அவனோட டிக்கிய வச்சு ஒரு தள்ளு தள்ள, ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் செவுத்துல ஒட்டுன பல்லி மாரி ஆகிர்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தான் வரா. இவளோட பேரு சாங். இப்ப அவ வந்து, "அவனுக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு கேள்விப்பட்டேன். நான் ஏன் அசிஸ்டன்ட்டா இருக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்ல, "சாரி மேடம். அவருக்கு அசிஸ்டன்ட் ஆல்ரெடி கிடைச்சுட்டாங்க. நீங்க வர வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "அசிஸ்டன்ட் கிடைச்சுட்டாங்களா? யாருன்னு நான் பாத்தே ஆகணும்" அப்படின்னு அவ உள்ள போயிட்டு இருக்க. அவன் விடமாட்டேங்கிறான். இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. இவ ஹீரோவ பாத்து, "உண்மையாவே இவரு பாக்க சூப்பரா இருக்காரே! சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு இருக்காரு" அப்படின்னு இவ ஹீரோவ போட்டு தடவிட்டு இருக்கா. இவ இப்படி தடவுறத பார்த்த உடனே, "என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட சிஸ்டம் எதுவும் ஒழுங்கா வேலை செய்யலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் மறுபடியும் டோர ஒரு உத உதைக்க, இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி ஆகிருது. ஹீரோ இவள கிஸ் பண்ண உடனே, "என்னது இது உண்மையான பொண்ண கிஸ் பண்ற மாரியே இருக்கே!" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட ஹீரோ டச் பண்ணிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தொடுவ? வெளிய போடா விளங்காதவனே!" அப்படின்னு சொல்லி அவன திட்டி விட்டுட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவ யாராவது தொட்டா அவனுக்கு அலர்ஜி ஆயிரும். பொண்ணுங்க மட்டும் இல்ல. யாரு தொட்டாலுமே அலர்ஜி ஆயிரும். இப்பவே ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. "என்னாச்சு? நீ செத்து கித்து போயிட்டியா?" அப்படின்னு இவ கேட்க, "எனக்கு அலர்ஜி இருக்கு. அந்த இடத்துல டேப்லெட் இருக்கு. எடுத்துட்டு வா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ அப்படியே நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, ஹீரோயின் அவன கூட்டிட்டு வந்து அந்த டேப்லெட்ட குடுக்குறா. பார்த்தா அந்த டேப்லெட் இவ பொண்ணு போடுற டேப்லெட் மாரியே இருக்கு. என் பொண்ணுக்கும் இதே அலர்ஜி ப்ராப்ளம் தான் இருக்கு. சேம் டேப்லெட் மாரியே இருக்கே! ஆனா நான் இவன தொடும்போது மட்டும் இவனுக்கு அலர்ஜி வரல அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த டேப்லெட்ட குடுக்க, ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்க, அந்த இடத்துக்கு சாங் பொண்ணு தான் வரா.
அந்த பொண்ணு ஹீரோயின பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும். அதாவது நம்ம டெலிவரி ஹீரோயின. இப்ப இவள பார்த்த உடனே, "நீ எங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ தான் அவனோட புது அசிஸ்டன்ட்" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "எந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் ஆன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க அப்பாவ கரெக்ட் பண்ண உங்க அம்மா எந்த மாரி ட்ரிக் யூஸ் பண்ணாங்களோ, அதே ட்ரிக்க தான் யூஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, "போதும் வாய மூடுறி. எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசுனேன்னா அவ்வளதான். உங்க அம்மாக்கு நல்ல லைஃபே கிடைக்கல. அதனால தான் அவங்க சீக்கிரம் இறந்து போயிட்டாங்கன்னு" சொல்ல, இவளுக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, கோவத்துல அவளுக்கு ஒரு அடிய போட, அவ கீழ விழுந்துடுறா. "எவ்வளவு தைரியம் என்னைய நீ அடிக்கிற?" அப்படின்னு சொல்ல, "உன்ன அடிக்க தைரியம்லாம் வேண்டாம். கை இருந்தா போதும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இன்னமும் நல்ல பர்த்டே பார்ட்டி வருது. அந்த பார்ட்டில எல்லாரும் உன்ன பார்த்து சிரிக்கிற மாரி பண்ற பாரு. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "முடிஞ்சத பாத்துக்க, இடத்த விட்டு கிளம்புடி" அப்படின்னு ஹீரோயின் நம்மள தொரத்தி விட்டுடுறா. இப்ப அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ போய் பாக்குறா. பாத்தா ஹீரோ கண்ண முழிச்சுடுறான். இப்ப ஹீரோ கண்ண முழிச்சு பாத்து, "ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டேய் ரோபோ எப்புட்றா உனக்கு மாத்திரை எல்லாம் குடுக்கும்? இத வச்சு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. கோமட்டையா இருக்கே" அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "சொல்லப்போனா நீ என்னோட உயிரையே காப்பாத்திருக்க. சின்ன வயசுல என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. தனியா தான் வளர்ந்துட்டு இருந்தேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதனால தான் உன்ன உருவாக்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் போய் உன்கிட்ட சொல்றேன் பாரு. உனக்கு தான் எந்த ஃபீலிங்ஸும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஏங்க பாருங்க, உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு" சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இவ டக்குன்னு திரும்பிடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு ரோபோ. உன்னால எப்படி இப்படி சென்டிமெண்டா பேச முடியுது?" அப்படின்னு சொல்ல, "எல்லாம் என் புரொஃபசரோட செட்டிங் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரோபோவா நடந்துக்குவேன். அதுக்கு பதிலா நீங்க ரிவார்ட் ஏதாவது குடுத்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்ல, "என்ன ரிவார்ட் வேணுமோ என்கிட்ட கேளு. நான் தரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "மனுஷங்களோட உலகத்துல காசு தான் முக்கியமானதுன்னு கேள்விப்பட்டேன். சோ எனக்கு காசு குடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "சரி எவ்வளவு பணம் வேணும்?" அப்படின்னு இவன் கேட்க, இவ ரூ. 500 குடுத்தா போதும்னு கைய காட்டிட்டு இருக்க. ஹீரோ 5 மில்லியன் அவ போனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறான். இத பார்த்த உடனே, "ஐயோ கடவுளே! என்னால இத நம்பவே முடியலையே. 5 மில்லியன் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பாட்டியோட பர்த்டே பார்ட்டில இவள கூட்டிட்டு போயிட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்ச மாரி இருக்கும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு, என்னோட பாட்டியோட பர்த்டே பார்ட்டில நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உனக்கு நெறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஓகே, ஓகே சூப்பரா நடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு இவ பல்ல காமிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா பாட்டியோட பர்த்டே பார்ட்டிய தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பர்த்டே பார்ட்டில ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, ஆஹா! அண்ணா அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டார் போலயே! பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த சாங் பொண்ணு கேட்ட உடனே பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பார்ட்டில ஒருத்தர பாத்தீங்கன்னா, உங்க வீட்டோட மருமக பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கீங்க? அவ ஒண்ணும் வீட்டோட மருமக கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாட்டி ஹீரோயின பாக்குறாங்க. இப்ப அவள பார்த்த உடனே, என் பேரன் யாரையும் தொடமாட்டான். ஆனா ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு பாட்டி ஹீரோவ பாத்துட்டு இருக்க. இப்ப அந்த சாங் வந்து பாட்டியோட கைய பிடிச்சுட்டு, "பாட்டி பாத்தீங்களா? அவன் இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கான்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு இப்ப பாட்டி ஹீரோ கிட்ட வராங்க. "பாட்டி இவ கூட பண்ண என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணிருங்க. இவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். நான் இவள தான் காதலிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி ஹீரோயின பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, உன்ன மாரி பொண்ணுங்கலாம் அவ்ளோ ஈஸியா என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னா ஒரு தகுதி வேணும். இங்க பாருடா, கண்ட பொண்ணுங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேல வச்சுக்காத. இவ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அவளுக்கு ஒரு வாய்ப்பு தான் குடுத்து பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்ல, "சரி எனக்கு டீ எடுத்து குடு" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா, "என் குடும்பத்துல டீ குடுக்குறது ரொம்ப வழக்கமான விஷயம். ஒருத்தவங்களோட கேரக்டர் எப்படின்றத அத வச்சு கண்டுபிடிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு வெயிட்டர் பொண்ணு டீ எடுத்துட்டு வரா. அந்த பொண்ண பார்த்து இவ சிக்னல் காட்ட, என்னடான்னு பார்த்தா கொதிக்க கொதிக்க ஹீரோயினோட கையில டீய குடுக்க, ஆஹா! இவளுங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாளுங்க. பாட்டியோட கையில ஊத்தி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என் பொழப்பு நாறிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவள பார்த்தீங்கன்னா டீய பாட்டி கிட்ட குடுக்க, பாட்டி அந்த டீய வாங்குறாங்க. இப்ப பாட்டி அந்த டீய குடிக்க கூடாதுன்னு, ஹீரோ கையில உள்ள டீய தூக்கி அவ மூஞ்சில ஊத்த, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாட்டி அந்த டீ ரொம்ப சூடா இருக்கு. இந்த பணக்கார ஃபேமிலிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாரி கேவலமான ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி சுடு தண்ணிய உங்க கையில ஊத்திருவாங்க. இதெல்லாம் நான் நெறைய மூவிஸ்ல பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அட்லீஸ்ட் இந்த அறிவாவது உனக்கு இருக்கே" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டு, "தண்ணிய தூக்கி நீ பாட்டுக்கு மூஞ்சில ஊத்திட்ட, உனக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிர போது" அப்படின்னு சொல்ல, இப்ப இவ கழுத்து ஒரு மாரி திரும்புது. இத பார்த்த உடனே ஹீரோக்கு உயிரே இல்ல. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல கேக் வச்சிருக்கா.
இப்ப அந்த கேக்க எடுத்து குடுத்து, "பாட்டி ஹேப்பி பர்த்டே டூ யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ கருகுற வாடை வருது. "என்ன வாடை? ஏதோ கருகுதே" அப்படின்னு இவ மோப்பம் புடிச்சிட்டு இருக்க. என்னடான்னு பாத்தா, இந்த சாங் பொண்ணோட முடி தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அத பாத்த உடனே ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அதுக்கு மேல அவ கத்த ஆரம்பிக்கிறா. "ஐயையோ! யாராவது என்ன காப்பாத்துங்களே! என் முடி போச்சே!" அப்படின்னு சொல்லி அவ கத்தி கூச்சல் போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு பாட்டி கிட்ட ஓடி வர, "ஐயோ! என்கிட்ட வராத தள்ளி போடி" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்க உள்ள தண்ணிய தூக்கி அவ முதுகுல ஊத்திடுறா. ஹீரோயின் இப்படி பண்ண உடனே அவ செம காண்டாயிட்டு, "உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு அவ கொல்ற மாரி போயிட்டு அந்த கேக்க புடுங்கி கீழ வீசுற மாரி போக, ஹீரோ அந்த கேக்க புடுங்கிர்றான். "பாட்டி இந்த கேக்க நானும் அவளும் சேர்ந்து உங்களுக்காக ரெடி பண்ணோம். ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன்" அப்படின்னு சொல்ல, எவ்வளவு பாசமான மருமக பாருங்களேன். அவளோட கையால கேக்க உருவாக்கியிருக்கா அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. சாங்குக்கு செம காண்டாகுது. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாட்டி இவள நம்பாதீங்க. இவ உங்கள ஏமாத்துறா. இவள இந்த இடத்த விட்டு அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அவளுக்கு ஒரு வாய்ப்பு தான் குடுத்து பாப்போமே! ஃபர்ஸ்ட் நீ போய் உன்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. எவ்ளோ ஈரமா இருக்கு பாரு" அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு போறா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நானும் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அந்த இடத்த விட்டு போக, இவ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. "உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. ஒரு வழி ஆக்கியே தீருவேன்" அப்படின்னு இவ பின்னாடி வந்துட்டு இருக்க. அதே பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் ஹீரோயினோட அந்த ரோபோட்டுமே இருக்கு. இப்ப அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா, "இப்ப என்னோட டர்ன்" அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த பார்ட்டிக்குள்ள வந்துருது. இவ ரோபோ வந்து இவ பின்னாடி நின்னுட்டு இருக்க. முன்னாடி போன ஹீரோயின இவ பாத்துட்டு இருக்கா. இப்ப பின்னாடி நின்னுட்டு, "நீங்க என்னையா தேடிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "நீ இவ தானே என் முன்னாடி போன. அதுக்குள்ள எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இங்கேயே இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன்" அப்படின்னு இது அதோட பவர காட்ட, இவ ரொம்ப பயந்து போயிடுறா. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ மேல ஊத்துன தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் பார்ட்டிக்கு வர, ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "நீ என் கூட ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் ஆடணும். நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் கேளு" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ரோபோ கூட உட்கார்ந்து மல்லு கட்டிட்டு இருக்கா. உன்ன அடிக்காம விட மாட்டேன்னு சொல்ல, அந்த ரோபோ போட்டு இவள அடிச்சு எடுத்துருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, மறுபடியும் அடிக்கலான்னு போக, அவள அந்த கணத்துல, இந்த கணத்துல நெத்திலன்னு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இப்ப அவ அழுதுகிட்டே, "உன்ன பாட்டிக்கிட்ட போட்டு விடாம விட மாட்டேன் பாரு. என்னைய நீ அடிச்சிட்டியா?" அப்படின்னு இவ அழுதுகிட்டு ஓடி வர, பார்த்தா இந்த சைடு ஹீரோ இவ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஒண்ணுமே புரியல. இப்ப இவ தலைமுடியெல்லாம் கலைஞ்சு போய் வந்து நிக்கிறத பார்த்த உடனே, அங்க உள்ள எல்லாரும் இவள பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவ ஹீரோயின பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்ப, அந்த சைடு அந்த ரோபோ தான் நிக்குது. இப்ப அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல பார்த்த உடனே, "என்னது இது 2 பொண்ணு இருக்காங்க. 2 பேரும் பார்க்க ஒரே மாரி இருக்காங்களே!" அப்படின்னு இவ டக்குன்னு திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல ரோபோவ காணோம். இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு ஒரு டவுட். லீவ் ஒரு ரோபோவ உருவாக்குறதா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேள இதுல ஒண்ணு அந்த ரோபோவா இருக்குமோ அப்படின்னு இவளுக்கு ஒரு டவுட். இப்ப இந்த ரோபோ தனியா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் பேசுது. 2 பேரும் பேசிக்கிற மாரி அந்த சயின்டிஸ்ட் தான் ஏதோ ரெடி பண்ணியிருப்பாரு. இப்ப அந்த ரோபோ பார்த்தீங்கன்னா, அவள அடி வெளுத்து கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நான் மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ட் தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ வெளிய வந்தா போதும்" அப்படின்னு சொல்ல, அதுவும் ஓகேன்னு சொல்லிருது. இப்ப இந்த சைடு இந்த சாங் பொண்ண பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குற வெயிட்டர் கிட்ட போயிட்டு, ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலக்குறா. இத அந்த பொண்ணுகிட்ட குடுத்து, அந்த பொண்ணு கூட நீ ஒண்ணா ஸ்டே பண்ணணும்னு சொல்ல, "ஐயோ மேடம் அது லியோட கேர்ள் ஃபிரெண்ட். உங்களுக்கு என்ன பைத்தியமா? என் உயிரே போயிரும்" அப்படின்னு சொல்ல, "சொன்னத செஞ்சா உனக்கு இத விட நெறைய பெனிஃபிட் கிடைக்கும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சரி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸ எடுத்துட்டு போய் ஹீரோயின் கிட்ட குடுக்க, அவளும் அத குடிக்கிறா. அத குடிச்ச உடனே இவளுக்கு தல சுத்துற மாரி ஆக, "மேடம் என்னாச்சு உங்களுக்கு? வாங்க நான் உங்கள தனியா கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள அந்த பொண்ணு சொன்ன ரூம்குள்ள கூட்டிட்டு போய் கதவ சாத்த, இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நீ ஃப்ரெஷ் இல்லன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அவன் உன் கிட்டயே வரமாட்டான். உன்ன கேர்ள் ஃபிரெண்டாவும் ஏத்துக்க மாட்டான். என் பிளான எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன் பாரு அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இந்த வெயிட்டர் பார்த்தீங்கன்னா, "மேடம் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சீக்கிரமே முடிச்சிருவேன்" அப்படின்னு இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாக்க, இவ எட்டி ஒரு உதைய போடுறான். "யோவ்! நான் யாருன்னு தெரியும்ல? லீயோட கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படின்னு சொல்ல, "மேடம் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன பண்றது? நானும் நல்லா வாழணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு பார்ட்டிய தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பார்ட்டில சாங் வந்து என்ன சொல்றன்னா, "பார்ட்டியோட பர்த்டேக்காக ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் இந்த ஸ்கிரீன்ல தான் வரப்போகுது" அப்படின்னு இவ அந்த ரூம்ல முன்னாடியே கேமராலாம் செட் பண்ணி வச்சிருப்பா. இவ அத தான் போட்டு காட்ட போறான். இப்ப அவ இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட தேடுறான். எங்க இவள காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு, எங்க என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு தேடி பாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அவ என்ன சொல்றான்னா, "என்ன தேடுறீங்க? உங்களோட புது கேர்ள் ஃபிரெண்டையா? அவளுக்கு பாட்டியோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல. அதான் காத்து வாங்குறதுக்காக வெளிய போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப அவ வந்து, "நீ என்ன படத்த போட்டு காட்டப் போற? அத பார்க்கிறதுல நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா, இவ அந்த வெயிட்டர் கூட பேசிட்டு இருந்தா இல்லையா?
ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துட்டு அந்த வீடியோ தான் ஓடுது. அந்த வீடியோ பார்த்தோன அங்க உள்ள எல்லாரும் இவள பத்தி பேசிட்டு இருக்க. இல்ல, இல்ல இது ஃபேக்கான வீடியோ. இத நம்பாதீங்க அப்படின்னு அவ கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் உங்க கண்ணால பாத்தீங்களா? அவ இன்னைக்கு என்ன பண்ண பாத்தான்னு பாத்தீங்களா? என் மான மரியாதையே போயிருக்கும். என்னால உங்கள கல்யாணமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்கா. இவ அழுகுறத பார்த்த உடனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. இப்ப ஹீரோவோட ஆளுங்க அந்த வெயிட்டர புடிச்சிட்டு வந்து, என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, சார் நானா எதுவும் பண்ணல. இவங்க தான் இப்படி பண்ண சொன்னாங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்ல, அவ வேகமா ஓடி வந்து அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, இவன் பொய் சொல்றான். இவன் சொல்றத யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் நம்பக்கூடாது? நீங்க தான் உங்க கண்ணு முன்னாடி வீடியோவ பாத்தீங்களா? அதுதான் ஒரிஜினல். அந்த வீடியோ தான் இதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்கள கூப்பிட்டு அந்த வீடியோ ஒரிஜினலா ஃபேக்கான்னு செக் பண்ண சொல்ல, அவங்களும் ஸ்பாட்லயே செக் பண்றாங்க. இப்ப செக் பண்ணி முடிச்சுட்டு, அந்த வீடியோ ஒரிஜினல் தான் சார். அதுல எந்த ஃபேக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா? என் கேர்ள் ஃபிரெண்டோட மானத்த வாங்க பாத்துருக்க" அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா, "நீ சரியான சூனியக்காரியா இருப்ப போலயே" அப்படின்னா அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. இந்த சைடு இந்த வெயிட்டருக்கு செம ஜாலியா இருக்கு. அப்பாடா நம்ம தப்பிச்சுட்டோம். உண்மையான குற்றவாளி மாட்டிக்கிட்டா அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அங்க வந்திருக்க எல்லாரும் அவள புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இவ அவங்க திட்டின உடனே, இதெல்லாம் பத்தாது அப்படின்னு இவ மறுபடியும் ஆக்டிங்க போட ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "என்னங்க என் ஹார்ட் எந்த அளவுக்கு துடிக்குது தெரியுமா? அவ பண்ண காரியத்த நெனச்சு. இதுக்காக நீங்க அவளுக்கு தண்டனை குடுத்தே ஆகணும். என் மான மரியாதைய காப்பாத்த வேண்டியது உங்க கடமை இல்லையா?" அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. "சரி உன் திருவாய கொஞ்சம் மூடு நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "என்னங்க என்ன தனியா கூட்டிட்டு போயிருங்களேன். எனக்கு ரொம்ப தல சுத்துது. என்னால நிக்க கூட முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "போதும் ரொம்ப நடிக்காதடி. இப்பதானே சொன்னேன்" அப்படின்னு சொல்ல, "என்னால முடியலையே" அப்படின்னு இவ பண்ற பாடு தாங்க முடியாம, ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓட, இவளும் பின்னாடியே ஓடிர்றா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஓடுனத பார்த்த உடனே, "இந்த தடவ நீ தப்பிச்சிட்டியா? கண்டிப்பா அடுத்த தடவ உன்ன நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவனுங்க எல்லாம் இவள உத்து பார்த்துட்டு இருக்கானுங்க. "இது திருந்தவே திருந்தாதுடா" அப்படின்னு இவனுங்க பார்த்துட்டு இருக்க. "என்னையா பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பொண்ண பார்த்ததே இல்லையா?" அப்படின்னு சொல்லி இவ புடிச்சு திட்டி விட, அவனுங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறானுங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்ட்டி முடிஞ்சு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் தான் கார ஓட்டிட்டு இருக்கா. இப்ப அவ ஓட்டிட்டு இருக்கும்போது ஹீரோவையே பார்த்துட்டு, "பயப்புள்ள பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான்" அப்படின்னு இவன் சைட் அடிச்சுட்டே ஓட்டிட்டு வந்து இன்னொரு கார் மேல இடிக்க, அவன் கார விட்டு இறங்கி கன்னா பின்னான்னு கத்திட்டு இருக்கான். இப்ப இவ கார விட்டு இறங்கி வந்து, "மன்னிச்சிடுயா ஏதோ தெரியாம இடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது மன்னிச்சிரா? நீ பாட்டுக்கு கார இடிச்சுட்ட. ஒழுங்கா காருக்கான காச எடு" அப்படின்னு சொல்ல, என்கிட்ட காசு இல்லன்னு இவ போக பார்க்க, அந்த ஆளு ஹீரோயினோட கைய பிடிக்கிறான். அப்படி கைய பிடிச்சதுல, அவ கையில போட்டிருந்த பிரேஸ்லெட் இவன் கையோட வந்துருது. இப்ப இத பார்த்த உடனே, "ஒழுங்கா என் பிரேஸ்லெட்ட குடு" அப்படின்னு சொல்ல, இந்த ₹10 பிரேஸ்லெட் யாருக்கு வேணும் அப்படின்னு, அத தூக்கி அவன் கார் மேல போட்டுடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அது எதுக்குய்யா தூக்கி போட்ட? குண்டு பயலே" அப்படின்னு சொல்லிட்டு, இவ கார் மேல ஏறி பிரேஸ்லெட் எடுக்கலான்னு போக, ஹீரோ கண்ண முழிச்சிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, கண்ண தொறந்து பார்க்க, இவ கார் மேல இருக்கா. இப்ப இவன் கார விட்டு இறங்கி வந்து, "மேல என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ மேலையா? பங்குனி வெயிலு பப்பரப்பேன்னு இருக்குல்ல, அதான் பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. டிராஃபிக் போலீஸ்க்கு தெரிஞ்சா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஒழுங்கா கீழ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "யோவ் அந்த பொண்ணு என் கார இடிச்சுட்டா. ஒழுங்கா காசு குடுன்னு" சொல்ல, "எவ்வளோ காசு வேணும்னு?" ஹீரோ கேட்கிறான். "ரூ. 8000 வேணும்" அப்படின்னு சொல்ல, "ஐயோ! அவன் உன்ன ஏமாத்துறான். ரூ. 1000 கூட தேறாது. என் பிரேஸ்லெட்ட வேற உடைச்சுட்டான்" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இந்த பிரேஸ்லெட் என்ன அவ்ளோ ஒர்த்தா? அதுக்கு நான் 8 மடங்கு பணம் அதிகமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னைய நீ புல்லி பண்றியா? லீ ஷாவ்ஷானையே புல்லி பண்றியா? அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட பேர கேட்டவுடனே அந்த ஆள பார்த்தீங்கன்னா, என்னது லீயா? அப்படின்னு எனக்கு காசும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஆள விட்டா போதும் அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எங்கேயோ போற? வந்து காச வாங்கிட்டு போய் தல" அப்படின்னு சொல்லி காச குடுக்க, அவனும் காச வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "மேடம் கீழ இறங்கி வர ஐடியால இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்ல, "என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஓரமா தள்ளி நில்லுங்க. எப்படி இறங்கி வரேன்னு மட்டும் பாருங்க" அப்படின்னு இவ வித்த காட்டலான்னு அங்க இங்க குதிச்சு கீழ இறங்கலான்னு பாக்க, அவளோட பாடி பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ல விழுந்து கிடக்க, "என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். ஆனா இப்போதைக்கு ஒண்ணும் வேலை செய்யாத" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் வேணா ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டான்னு இவ எந்திரிச்சு நடக்கிறா. இப்ப அவ நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா. "வீட்டுக்கு வந்து தல" அப்படின்னு ஹீரோ அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இவ கத்தவும் முடியாம, எதுவும் பண்ண முடியாம அமைதியா வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னா, "உனக்கு நெறைய அடிபட்டிருக்கு. உன் பாடியில ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கான்னு கண்டுபிடிச்சாகணும்" அப்படின்னு சொல்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, "எனக்கு ஏதாவது கொஞ்சம் குடுத்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு இவ கைய நீட்டிட்டு இருக்க. ஹீரோ கையில கிஸ் பண்ற மாரி போறான். இத பார்த்தவன அவள பார்த்தீங்கன்னா, "என்னய்யா பண்ற? பொறுக்கி பயலே" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. டக்குனு அவளோட பேச்ச மாத்திர்றா.
இவ பேச்ச மாத்துனவுன அதுக்கு மேல ஹீரோ பாத்தீங்கன்னா, கழுத்து சுளுக்கிக்கிச்சு. அதான் கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரிவார்ட் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சரி வந்து ரிவார்ட தரேன் அப்படின்னு ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இவன் சட்டைய கழட்டிட்டு இருக்க, இவள பாத்தீங்கன்னா ஹீரோவையே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கா. அவன் இப்படி கழட்டும்போது இவ பக்கத்துல நிக்கும்போது மட்டும் பொண்ணு நிக்கிற மாரியே இருக்கே அப்படின்னு இவன் டக்குன்னு திரும்பி பாக்க, பயத்துல இவ அங்க உள்ள ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, ஹீரோ போய் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி எமர்ஜென்சி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறானா, இவ ஒரு ரோபோட் ஆச்சே, டாக்டருக்கு கால் பண்றதை விட நம்ம சயின்டிஸ்டுக்கே கால் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு கால் பண்ணி அவ தண்ணிக்குள்ள விழுந்துட்டா அப்படின்னு இவன் ரொம்ப பதறி போய் பேசிட்டு இருக்க, ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சுறா. இப்பவே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இன்னும் சாவலன்னு நெனைக்கிறேன். சாவறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகலையே? எங்க உன்னோட ஜிப்?" அப்படின்னு இவன் அவ கழுத்து பின்னாடி ஜிப்ப தேடிட்டு இருக்க. பார்த்தா அந்த ஜிப்ப காணோம். இத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "ஐயோ! நான் தான் ரோபோவே இல்லையே!" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி எந்திரிச்சு நில்லு. உன் உடம்புல எந்த இடத்துல ஜிப் இருக்குன்னு நான் பார்க்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கடவுளே!" அப்படின்னு இவன் அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ரோபோ தான் வருது. அவ தான் சொல்லி அனுப்பி வச்சிருப்பா. இப்ப அந்த ரோபோவ பார்த்த உடனே, "கார்ல இருந்து கீழ குதிச்ச, தண்ணீலயும் குதிச்ச. உன்ன நினைச்சா எனக்கு டவுட்டா இருக்கே!" அப்படின்னு அவள சுத்திட்டு, அவ ட்ரெஸ்ஸ விலக்கி பார்க்கலான்னு வர, இது எல்லாத்தையும் ஹீரோயின் தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்கா. "இல்ல, இல்ல. பொண்ணுங்கள இந்த இடத்துல பார்க்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா இவ ரோபோ தான்னு எனக்கு டவுட்டா இருக்கே. இத கன்ஃபார்ம் பண்றது எப்படின்னே எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ரோபோ பாத்தீங்கன்னா, டக்குன்னு அதோட ட்ரெஸ்ஸ கழட்டி காட்டுது. பார்த்தா அதோட கழுத்துல அந்த ஜிப் இருக்கு. இந்த ஜிப்ப முதல்ல நான் பார்க்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்ல, அந்த ஜிப்பா அது சில டைம் என்னால மறைச்சு வைக்க முடியும். சில டைம் கண்ணுக்கு தெரியிற மாரியும் பண்ண முடியும். டாக்டர் தான் ஸ்பெஷலா உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓ! அப்படியா அப்படின்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட மெட்டீரியல்லாம் எடுத்து இவள செக் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இப்ப இவள அங்க இங்கன்னு புடிச்சு தட்டிட்டு, நட்டு ஸ்க்ரூவெல்லாம் வச்சு அங்க இங்கன்னு நோண்ட ஆரம்பிக்க, ஐயோ கடவுளே! இந்த பைத்தியத்துக்கிட்ட நான் மாட்டல. மாட்டியிருந்தா என்ன அடிச்சே கொன்றுப்பான் அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்க. இப்ப அவன் சுத்தி எல்லாம் வச்சு ஹீரோயின் அடிக்க, அவ ஹீரோவ புடிச்சு தூக்கி கீழ போட்டுறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உண்மையாவே இது ரோபோ தானா? என்னால இத தாங்கவே முடியலையே! விட்டா என்னைய கொன்றுவா போல அப்படின்னு இவன் ரீஸ்டார்ட் பட்டன ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டாக்டருக்கு கால் பண்ணி, "டாக்டர் ரொம்ப தண்ணீல விழுந்துருச்சு. அதனால அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு சொல்ல, "அத தனியா விட்டுட்டீங்கனாலே அது சரியா போயிரும்." அப்படின்னு டாக்டர் சொல்ல, "இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சா?" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவர பாத்தீங்கன்னா, "அத ட்ரை பண்ணா அதுவே சரியாயிடும். அதுக்காக தான் அத தனியா விட சொல்றேன்." அப்படின்னு சொல்ல, "அதையும் நானே பண்ணி தொலைறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இவன் இந்த ரோபோவ பார்ட் பார்ட்டா கழட்டாம விட மாட்டான் போலயே." அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த ரோபோ என்ன சொல்லுதுன்னா, "நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, இந்த ரோபோ இப்படி சொன்னதை கேட்டவுடனே ஹீரோ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இத பார்த்தவன, "அட பொறுக்கி பயலே! ரோபோவ கூட இவன் வீட்டுக்கு வைக்கலையா?" அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த இடத்த விட்டு வந்துருது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கு தான் வரா. இப்ப அவ ஆபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா தானே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு கண்ணு தெரியலையா?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இந்த சாங் தான் ஓடி வரா. இப்ப அவ ஓடி வந்து என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு முக்கியமான மீட்டிங்ல ஜெர்மன் லாங்குவேஜ் பேசணும். ஆனா லாங்குவேஜ் பேசுறதுக்கு ஆளுங்க இல்ல. நம்ம ஏன் இவ்ள பேச வைக்க கூடாது? இவளுக்கு தான் இந்த லாங்குவேஜ் நல்லா தெரியுமே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சூப்பர் ஐடியா. கண்டிப்பா இவ பேசுவா." அப்படின்னு சொல்ல, "இல்ல என்னால பேச முடியாதுன்னு" ஹீரோயின் சொல்லிடுறா. அந்த ரோபோக்கு மட்டும் தான் அந்த லாங்குவேஜ் தெரியும். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ நல்லா லாங்குவேஜ் பேசுவேன்னு அவரு தான் என்கிட்ட சொன்னாரு." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏய் என்னோட ஆள பத்தி என்ன நெனச்ச? அவளுக்கு 8 லாங்குவேஜ் தெரியும். அவளோட திறமை என்னன்னு இன்னைக்கு பாப்பா." அப்படின்னு சொல்ல, "அதையும் தான் எல்லாரும் பாப்போமே. வா போலாம்." அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் ட்ரெஸ் மாத்தணும். இப்போதைக்கு நான் வரமாட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ வந்து தான் ஆகணும் வாடி." அப்படின்னு அவ கைய புடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு இருக்க. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே, "போதும் நிப்பாட்டுங்கடி. இது என்ன ஆபீஸா இல்ல மார்க்கெட் சந்தையா? இங்க வந்து என் உயிர வாங்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த சாங் பொண்ணு அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, "இன்னைக்கு நமக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சு காட்ட போறது இவங்க தான்." அப்படின்னு ஹிரேனா சொல்லிட்டு இருக்க. "ஐயோ! எனக்கு ஒரு லாங்குவேஜே உருப்படியா தெரியாது. இதுல இது வேறயா?" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப அவ ஃபைல எடுத்து குடுக்குறா. இப்ப அந்த ஃபைல பார்த்த உடனே இவ பேச தெரியாம முழிச்சுட்டு இருக்க. இத பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஒண்ணுமே தெரியாத இந்த பொண்ணையா பாஸ் கேர்ள் ஃபிரெண்டா வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க.
இப்ப பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு நீ எப்படி பேச போறன்றத நானுமே பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ லாங்குவேஜ் படிக்க தெரியாம ஏதேதோ உளற. "நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. ஒழுங்கா படி. இல்லன்னா உன் மான மரியாதையே போயிரும்" அப்படின்னு சொல்ல, எனக்கு லைட்டா தல சுத்துற மாரி இருக்கு. "என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க?" அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "பாட்டி உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும்" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவும் இங்க நடக்கிறத பார்த்துட்டு இருக்க. அவன் என்ன சொல்றான்னா, "இவ யாரு தெரியுமா? இவ இன்னொரு ஆளுக்கு பதிலா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா இவ என்னோட சொந்த அக்காக்காரி. என் வீட்ட விட்டு இவள வெளிய துரத்திட்டாங்க. இவளோட கேரக்டர் சரியில்லன்னு என்னோட அம்மா, அப்பா இவள வீட்ட விட்டே வெளிய துரத்திட்டாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன தங்கச்சி தங்கச்சிங்கிற? அந்த மாரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நீ தான் என் அக்கா அப்படின்றது இங்க உள்ள எல்லாருக்கும் நான் நிரூபிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்ல, எவிடன்ஸ் இல்லாம பேசாத. எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எவிடன்ஸ் தானே! இதோ உடனே என்னோட அப்பாக்கு கால் பண்றேன் அப்படின்னு இவ அவளோட அப்பாக்கு கால் பண்ணி, "அப்பா எனக்கு ஒரு அக்கா இருந்தாளே! அவளோட பேர எல்லார் முன்னாடியும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, "என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? என் குடும்பத்துக்கு இருக்க ஒரே வாரிசு நீ தான். அவள ஏன் உன்னோட அக்கான்னு சொல்லி உன்ன நீயே அசிங்கப்படுத்திக்கிற?" அப்படின்னு இவங்க அப்பா சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே ஜாலியா இருக்கு. எப்படியா இருந்தாலும் நம்மள பொண்ணுன்னு சொல்ல மாட்டா அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "இந்த பொண்ணு என்ன எல்லார் முன்னாடியும் பொய் சொல்றா? சொந்த அப்பா போய் பொய் சொல்வாரா? அவரு உண்மைய தான் சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். ரோபோவோட ஃபேஸும், இவ அக்காவோட ஃபேஸும் எப்படி ஒரே மாரி இருக்கு அப்படின்னு ஹீரோ குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்க. "அப்பா ப்ளீஸ் இப்ப அவ மேல உள்ள கோவத்த காட்டாம உண்மைய மட்டும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ரோபோக்கு சிக்னல் குடுக்குறா. "நான் பிரச்சனையில இருக்கேன் வந்து காப்பாத்து" அப்படின்னு சொல்ல, அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இருக்காரு. இவ கேரக்டர் சரியில்லன்னு வீட விட்டே தொரத்திட்டாங்க. அதனால தான் அவரு இப்படி சொல்றாரு. மத்தபடி இவ தான் என் அப்பா. இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ரோபோட் வந்துருது. இப்ப அது ஹீரோயின் மாரி சாப்பாடு டெலிவரி பண்றதுக்கு அந்த இடத்துக்கு வந்து, தங்கச்சி அப்படின்னு அவளோட கைய புடிச்சிட்டு இருக்க. என்னது இந்த பொண்ணு தான் தங்கச்சியா? பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாரி இருக்காங்களே அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த ரோபோட் கைய புடிச்சுட்டு நான் உன்ன எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? இவ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன வீட்ட விட்டே வெளிய தொரத்திட்டாங்க. சொல்லப்போனா இந்த குடும்பத்தோட லீகல் பொண்ணு நான் தான். இவ இல்லீகலா பொறந்த பொண்ணு அப்படின்னு இவ சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. ஆஸ்கார விடையே மிஞ்சிருவ போலயே அப்படின்னு ஹீரோயின் சிக்னல் காமிச்சிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி அடிக்கடி இப்படிதான் பேசிட்டு இருப்பா. அவளுக்கு லைட்டா பைத்தியம் புடிச்சிருச்சு. என்ன வீட்டோட பொண்ணும்பா, இல்லம்பா. அப்புறம் அப்பாக்கு கூட கால் பண்ணி ஏதேதோ பேசிட்டு இருப்பா. மெடிசின் கூட எடுத்துட்டு இருந்தா. ஆனா அந்த மெடிசின விட்டுட்டான்னு நெனைக்கிறேன். அதனால தான் பைத்தியம் முத்திருச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ காண்டுல அந்த ரோபோவ உதையலான்னு போக, அவ டக்குன்னு விலகி போயிடுறா. இப்ப அந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, இவளோட ட்ரெஸ்ஸ கழட்டி பாத்துட்டா, இவ பொண்ணா ரோபோவான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்ன பேசிட்டு இருக்க? பப்ளிக்ல ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸ கழட்டுறது, அவளோட மான மரியாதைய கெடுக்கிறதுக்கு சமம். இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா, "என் கைய நீங்களே செக் பண்ணி பாருங்க. நான் மனுஷி தான். என் தோல வேணா புடிச்சு பாருங்க. எவ்வளவு சூடா இருக்கு. ரத்தம் ஓடிட்டு இருக்கு உள்ள" அப்படின்னு சொல்ல, அவங்களும் தொட்டு பாக்குறாங்க. ஆமா மனுஷி தான். பாத்தாலே தெரியுது. ஸ்கின் கூட எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு. அந்த பொண்ணு சொன்ன மாரி அதுக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சு போல அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. இப்ப இந்த ரோபோட்ட பாத்தீங்கன்னா, ஐயோ! என் தங்கச்சியோட பைத்தியக்காரத்தனம் சீக்கிரம் அவள விட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கோவத்துல எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு ஹீரோயின அடிக்கிற மாரி போக, போதும் நிப்பாட்டு. கிளையண்ட் முன்னாடி இப்படிதான் நடந்துக்குவியா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அவ அமைதியா விட்டுர்றா. இப்ப அந்த இடத்துக்குள்ள ஹீரோ வந்தவுடனே, இந்த ரோபோட்ட பாத்தீங்கன்னா, ஐயோ! தலைவர் வந்துட்டாரா? நைஸா கிளம்பிற வேண்டியதுதான் அப்படின்னு, எனக்கு நெறைய இடத்துல ஃபுட் டெலிவரி பண்ணணும். நான் உங்களோட வேலைய கெடுக்க விரும்பல. கிளம்புறேன் அப்படின்ட்டு, அது அந்த இடத்த விட்டு ஓடிருது. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட்ட நீங்களே பார்த்துக்கங்க. நீ உன்னோட மெடிசின ஒழுங்கா சாப்பிடு. இவள இங்கருந்து புடிச்சிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் பைத்தியம்லாம் கிடையாது. பாட்டி நீங்களாவது என்ன நம்புங்களேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "டேய் நான் வீட்டுக்கு போறேன். இங்க நடக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஆஃபீஸ் ரூம்க்கு வர சொல்றான். இவன் சொல்லிட்டு போகலான்னு பார்க்க, சாங் அவனோட கைய புடிச்சுட்டு, "இங்க பாரு, உண்மையாவே அவ என்னோட சொந்த அக்கா. நான் சொல்றத நம்பு. அவ உன்ன முட்டாளாக்கிட்டு இருக்கா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அது என்னோட ரோபோட். அது என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, "டேய் அத கூட்டிட்டு போடா. கடிச்சு கிடிச்சு வச்சிட போறா பைத்தியம் மூத்தி போய்" அப்படின்னு சொல்ல, அவனும் அவள கூட்டிட்டு போறான். ஆனா அவள பாத்தீங்கன்னா, "அடியே உன்ன சும்மா விட மாட்டேன்டி. உன்ன எல்லாத்தையும் போட்டு விடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டே போக, இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ! இவன் உண்மைய கண்டுபிடிச்சுட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டு, "உண்மையாவே உங்களுக்கு நெறைய டேலண்ட்டுங்க. ஆக்சுவலா
நானும் அந்த பொண்ணோட அக்காவும் பார்க்க ஒரே மாரி இருக்கோம்னு என்னோட சயின்டிஸ்ட் சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்காக அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அவளோட மெமரீஸ் எடுத்து எனக்கு வச்சுட்டாரு. சில டைம் நான் அவளோட அக்கா மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, "ஓ! இதுதான் மேட்டரா? அப்படின்னா உனக்குள்ள எமோஷனல கொண்டு வரணும்ன்றதுக்காக அவரு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரா?" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப பெருமைப்பட்டுட்டு, அவள புடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுட்டு, "எமோஷனல கொண்டு வர நானும் உனக்கு உதவி செய்றேன். என்ன கட்டிப்புடி" அப்படின்னு சொல்ல, "என்னது கட்டிப்பிடிக்கவா?" அப்படின்னு இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. ஹீரோ அவள கட்டி பிடிச்சுடுறான். இப்ப அவள கட்டி பிடிச்சுக்கிட்டு, "நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எமோஷனலா மட்டும் ஆயிட்டேன்னு வச்சுக்கயேன், உனக்கு நெறைய பணம் தருவேன்" அப்படின்னு சொல்ல, "பணம் மட்டும் தானா? வேற எதுவும் கிடையாதா?" அப்படின்னு இவ கேட்க, "நீ என்ன கேட்டாலும் தர தயாரா இருக்கேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம், அவன பாத்தீங்கன்னா ரோபோன்னு கூட பாக்காம, அவள உட்கார்ந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு இவளோட தங்கச்சி ஹீரோயின் தங்கியிருக்கா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ எட்டி பாத்துட்டு இருக்கா. அத கரெக்ட்டா அந்த ரோபோட் பாத்துருது. ஏன்னா அவ குட்டி பொண்ணு கூட இருக்கிறது அந்த ரோபோட் தான். இப்ப அவள பார்த்த உடனே குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, "என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்லடா, வா உள்ள போலாம்" அப்படின்னு 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோக்கு கால் பண்ணி, "அவ என்னோட அக்கா தான். அவளுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. அந்த விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணியே ஆவேன். இந்த அட்ரஸ்க்கு சீக்கிரம் வா. உன் கூட இருக்கிறது ரோபோட் இல்ல. அவ நைட் ஆனா அவ பொண்ணு கூட வந்துடுறா. இத நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "நான் சொல்றத மட்டும் செய். இந்த அட்ரஸ்க்கு கிளம்பி வா" அப்படின்ட்டு இவ போன வச்சுட்டா. இப்ப இவ கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ சொல்றத நான் நம்புவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் சொல்றத ஒரு தடவ நம்பி தான் பாரேன்" அப்படின்னு இவ ஹீரோவ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கதவ தட்ட, குட்டி பொண்ணு தான் கதவ திறக்குது. இப்ப அந்த குட்டி பொண்ண பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. "ஆன்டி மெதுவா பேசுங்க. எதுக்காக இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "தள்ளி போ குட்டி சத்தம்" அப்படின்னு. இப்ப அவ உள்ள போய் தேடிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி தேடிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ண பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆள் இல்லாத வீட்ல வந்து இப்படி தேடுறீங்க? வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு" சொல்ல, அவ அந்த குட்டி பொண்ண கீழ தள்ளி விட்டுறா. இத பார்த்த உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, "உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய போய் கீழ தள்ளுற" அப்படின்னு ஹீரோ தூக்கலான்னு வர, அவன் தூக்காம டக்குன்னு கைய எடுத்துக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு தான் யார தொட்டாலும் அலர்ஜி ஆயிரும் இல்லையா? இப்ப ஹீரோ இப்படி நின்னுட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, "கண்டிப்பா இன்னைக்கு இவளோட அம்மாவ நான் கண்டுபிடிச்சே தீருவேன்" அப்படின்னு வீடு பூரா தேடிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. அவ யாருன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்ப அவ வந்து, "யாருங்க நீங்க? எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ தான் இந்த குட்டி பொண்ணோட அம்மாவா?" அப்படின்னு இவ கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ அந்த வீட்ல உள்ள போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கறான். பார்த்தா அதுல இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த போட்டோஸ் தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா, ஹீரோயின் அங்க உள்ள கபோர்ட்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க, கபோர்ட்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வருது. அந்த சவுண்ட கேட்ட உடனே, "இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு" அப்படின்னு இவ கபோர்ட்குள்ள போகலான்னு பார்க்க, "என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னோட வீடு. நீ பாட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. தள்ளி போடி" அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. "இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ தள்ளி போடி" அப்படின்னு அவ கபோர்ட ஓப்பன் பண்ணா, அந்த கபோர்டுக்குள்ள யாருமே இல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு பார்க்க, "இல்ல, இல்ல போகாத. நான் சொல்றத நம்பு. உண்மையாவே அவ உள்ள தான் இருக்கணும். நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு இவ பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்னோட மாத்திரைய மறக்காம போட்டுக்க" அப்படின்னு சொல்லிட்டு போக, "யோவ்! நான் சொல்றத நம்புயா" அப்படின்னு இவ பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் கட்டிலுக்கு கீழ இருந்து தான் வெளிய வரா. இப்ப அவ வெளிய வந்துட்டு, "எங்க இந்த பைத்தியக்காரி? போயிட்டாளா? அவ மூஞ்ச உடைச்சிருப்பேன் அவர் மட்டும் இல்லன்னா. எவ்ளோ தைரியம்? அவரையே கூட்டிட்டு வந்துட்டா" அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. ஆமா, இந்த தடவ நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ கார்ல ஏறி போகலான்னு பார்க்க, "இங்க பாருங்க, நான் சொல்றத நம்புங்க. நான் உண்மைய தான் சொல்றேன். நான் பொய் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு சாங், இன்னொரு தடவ பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணுனா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "இந்த தடவ நீ தப்பிச்சிட்டியா? கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. உன்ன ஒரு வழி ஆக்கியே தீருவேன்" அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இப்படி அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி நான் சொல்ற பொண்ணை கிட்னாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஒரு வயசானவர் மேல இடிச்சிடுறா. இப்ப அவர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே சாரி தாத்தா அப்படின்னு சொல்லி தூக்கி விட என்னடான்னு பார்த்தா தங்கச்சிக்காரி அனுப்புன ஆளுதான் இப்ப அப்படியே ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்து அவளை கட்டி போட்டுட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, இன்னைக்கு நீ யாருன்றத அந்த லீக் நான் புரிய வச்சு தீருவேன் அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத, ஒழுங்கா தள்ளி போடி. என்ன கிட்னாப் பண்ண விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, போலீஸ விட்டு தள்ளு. ஃபர்ஸ்ட் லீக் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு இப்ப இவ ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி, "இங்க பாரு, இவள நான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன். அவ ஒரு பொண்ணுதான்றத நான் உனக்கு காட்டியே தீருவேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ்ங்க என்ன வந்து காப்பாத்துங்க. இந்த பைத்தியக்காரி என்ன ஏதாவது பண்ணிற போறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள எதுவும் பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அது சாதாரண ரோபோ தான். அது எதுவும் பண்ணி தொலையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ! இந்த படுபாவி நான் ரோபோட்ன்னு நெனச்சு என்ன காப்பாத்த மாட்டான் போலயே! இன்னைக்கு என் கதி அதோ கதி தான் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட லொகேஷன கண்டுபிடிச்சு, அந்த இடத்துக்கு அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு, "நீ நல்லா இருக்கியா? உனக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அழுதுகிட்டே, "நீங்க என்ன காப்பாத்த வரமாட்டீங்களோன்னு நெனச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் எப்படி உன்ன காப்பாத்தாம போவேன்? இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் நீ தான் தெரியுமா? அதுவும் உன்னோட ஆர்டி எல்லாம் என்ன ரேட்டுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "என்னங்க அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? அவ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இப்பதான் என் கண்ணு முன்னாடி ஆமா நான் உன் அக்கான்னு சொன்னா. அத கூட நீங்க நம்பலையா?" அப்படின்னு சொல்ல, "மனுஷங்க தான் பொய் சொல்லுவாங்க. ரோபோட் பொய் சொல்லாது." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னோட காஸ்ட்லியான ரோபோட்ட ஆட்டய போடுற, உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம விடமாட்டேன். அவள புடிச்சிட்டு போங்க." அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளும் அவள புடிச்சிட்டு போறான். இப்ப இப்படி புடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அவள பாத்தீங்கன்னா, "என்ன விடுயா, நான் அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். இவள அங்க இருந்து போ சொல்லு. ரொம்ப முக்கியமான மேட்டர்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் தனியா போறா. இந்த பைத்தியக்காரி அவன்கிட்ட என்னத்த பேச போறான்னு தெரியலையே. என்னத்த தான் பேசி தொலைறான்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் தூரமா இருந்து பாத்துட்டு இருக்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கூட ஒண்ணா ஸ்டே பண்ணி அந்த பொண்ணு யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு இத்தன நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. நான் தான். நம்பிக்கை இல்லன்னா நான் ஒண்ணு தர்றேன். அலர்ஜி ஆகுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு இவத்தோட ஹீரோக்கு அலர்ஜி ஆகல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நீ எந்த மாரி இன்னர்வேர் போட்டிருந்த நான் சொல்லவா அப்படின்னு இவ சொல்ல வரும்போது, போதும் போதும் வாய மூடு. நீ சொல்றத நான் நம்புறேன்னு ஹீரோ நம்பிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, நான் உன்ன லவ் பண்றதுனால தான் இவ்வளவும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. என்னத்த பேசி இவ இப்படி கரெக்ட் பண்ணா, அதுக்குள்ள பயப்புல இப்படி பாம்பிட்டானே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைய பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்ப தங்கச்சிக்காரிய பார்த்த உடனே, "இங்க என்ன வேலை உனக்கு? என்ன மாயமந்திரம் போட்டு மயக்குன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மாயமந்திரமா? இன்னையிலிருந்து அவரோட ஃபியான்சி நான் தான். வைஸ் பிரசிடென்ட் யாரு தெரியுமா? அதுவும் நான் தான்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்கிறா. பார்த்தா சாங் தான் வைஸ் பிரசிடென்ட்னு போட்டிருக்கு. இப்ப அவ கையில ஒரு பொருள் போட்டிருக்கா. அது ஹீரோ அம்மாவோடது. இத அவர் தான் எனக்கு குடுத்தாரு. ஏன்னா, நெக்ஸ்ட் வீக் எனக்கும் அவருக்கும் என்கேஜ்மென்ட் நடக்க போகுது. அந்த என்கேஜ்மென்ட்க்கு நீ மறக்காம வரணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்ல, அவள பார்த்தீங்கன்னா, "உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, எதுவும் பிரச்சனை பண்ணாத" அப்படின்னு அவள பார்த்து சொல்லிட்டு இருக்க, அவளுக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்கிறா. என்னடான்னு பார்த்தா, ஹீரோ அவ கையில போட்டிருக்க ரிங்க அவனோட ட்ரெஸ்ல எப்போதுமே குத்திட்டு இருப்பான். அத பார்த்து ஒரு நாள் ஹீரோயின், "எனக்கு இது வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது எங்க அம்மாவோடது. எனக்கு ரொம்ப முக்கியமானது. யார்கிட்டயும் குடுக்க மாட்டேன்னு" ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த பொருள போய் அவகிட்ட குடுத்துட்டானே அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு சாங் வந்து அந்த சயின்டிஸ்ட்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த சயின்டிஸ்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் லீயோட ஃபியான்சி பேசுறேன். உங்களோட ரோபோட்ட பத்தின எல்லா விஷயத்தையும் அவரு சொன்னாரு. அடுத்த வாரம் எங்களோட என்கேஜ்மென்ட் நடக்க போகுது. அந்த என்கேஜ்மென்ட் பார்ட்டில அந்த ரோபோட்ட நீங்க மறக்காம அனுப்பணும். இந்த விஷயத்தையும் சாங் தான் சொல்ல சொன்னாரு" அப்படின்னு இவ ஏதோ ஹீரோயினுக்கு எதிரா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்களோட என்கேஜ்மெண்ட்னால தான் காட்டுறாங்க. இப்ப அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டில ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா. இவன் என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு உன்னோட முகத்த எல்லார் முன்னாடி கிழிக்க போறேன். உன்னால இந்த தடவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்கா. அந்த ரோபோட்டுமே அந்த இடத்துல தான் இருக்கு. இப்ப அவ கையில ஒரு கத்திய குடுக்க ஹீரோயின் அத வாங்கிக்கிறா. இப்ப அவ கத்திய வாங்குனோன அவளும் பாத்தீங்கன்னா, "ஐயோ! என்ன காப்பாத்துங்க. இந்த ரோபோ என்ன கொல்ல போது. இது ரொம்ப ஆபத்தான ரோபோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆமா, ஆமா. இது ஆபத்தான ரோபோ. இத வெளிய அனுப்புங்கன்னு" அங்க உள்ள எல்லாரும் கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த ரோபோவ பத்தி பேசுறதுக்காகவா நம்ம எல்லாரும் வந்தோம். எல்லாரும் வந்தது என்னோட என்கேஜ்மென்ட் பார்ட்டிக்காக. அத பார்க்கலாம் அப்படின்னு இப்ப ஹீரோ அவளோட கையில ரிங்க மாட்ட போக, இத பார்த்த உடனே அந்த பொண்ணோட அம்மா, அப்பா 2 பேரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஹீரோ ரிங் போடாம டக்குன்னு அவ கையில இருந்து ரிங்க எடுத்துடுறான். இவன் இப்படி எடுத்த உடனே இவளுக்கு ஒண்ணும் புரியல. "என்னாச்சு? ஏன் ரிங்க கழட்டிட்ட?" அப்படின்னு சொல்ல, "அன்னைக்கு நைட் உண்மையாவே நீ தான் என் கூட இருந்தியா? உன்னால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, உண்மைய தான் சொல்றேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ போட்டு காட்டுறான். பார்த்தா அது இவ கிடையாது. இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு சர்ப்ரைஸ்க்காக இன்னொரு வீடியோ கூட வச்சிருக்கேன்" அப்படின்னு இவ அரைகுறையா இருந்த வீடியோவ எடுத்து போட, அத பார்த்தோனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட, "இல்ல, இல்ல இந்த ஃபோட்டோல இருக்கிறது நான் கிடையாது. இது ஃபேக் ஆனது. யாரும் நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ நேரா ஹீரோயின்ட்ட தான் வரா. "எல்லாமே உன்னால தாண்டி" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நீ தானே காரணம்" அப்படின்னு ரோபோவ ஹீரோயின் நெனச்சுட்டு அடிக்கிற மாரி வர, அந்த ரோபோ அந்த ஆள அடிச்சிருது. பார்த்தா இங்க நடந்த கலவரத்துல அந்த என்கேஜ்மெண்டே நடக்காம போயிருது. இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோ
பாத்தீங்கன்னா, ஹீரோயின நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அவனோட கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் ஹீரோயின் மாரியே தெரியுது. "இந்தாங்க ஆப்பிள் வேணுமா? நான் வேணா வெட்டி தரவா?" அப்படின்னு ஹீரோயின் வந்து கிட்ட பேசிட்டு இருக்க மாரி இவனுக்கு தோணிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட பொண்ணு கூட சேர்ந்து இந்த ஊர விட்டே போலான்னு முடிவு பண்ணிறா. அந்த டாக்டர் கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டா. இப்ப வந்து ஊர விட்டு போலான்னு கார்ல வந்துட்டு இருக்க. அந்த கார் டிரைவர் என்ன சொல்றார்ன்னா, "மேடம் நியூஸ் பாத்தீங்களா? இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரர் லீ இருக்காரே, அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். ரொம்ப சீரியஸா இருக்காராம்" அப்படின்னு சொல்ல, இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா ஹீரோவ பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போய் ஹீரோவ தேடிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். இப்ப அவன் ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல ஒரு டெட் பாடி தான் இருக்கு. இப்ப அந்த டெட் பாடிய பார்த்த உடனே, "என்ன விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களா? நீங்க தான் என் உலகம்னு நினைச்சுட்டு இருந்தேனே. நான் உங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும்" அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அந்த டெட் பாடியோட ஒரிஜினல் ஓனர்ஸ் பின்னாடி நிக்கிறாங்க. "ஆமா பாத்தீங்களா? இவள தான் இந்த ஆளு 2ஆ வச்சுட்டு இருந்தான் போல" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. "நீங்க யாரு? இவரோட ஃபேமிலியா?" அப்படின்னு அந்த பாடியோட ஃபேஸ பார்த்தா, அது வேற யாரோ! இத பார்த்தோனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட போயிட்டு, "எங்க அவரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்தா நிக்கிறாரு. நீங்களாச்சும் அவராச்சும்" அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின புடிச்சுட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ எனக்காக அழுத தானே? என்ன லவ் பண்றதா சொன்ன. என்ன ரொம்ப மிஸ் பண்றதா சொன்ன. என்னால இத நம்பவே முடியல. உண்மையாவே உன் மனசுல நான் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கேனா? ஒரு ரோபோவா இருந்துட்டு உன்னால என்ன காதலிக்க முடியுதுன்னா, என்னாலயே கண்டிப்பா முடியும். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த ஊர் உலகத்த பத்தி எனக்கு கவலையே இல்ல. உன்ன நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவளோட கைய புடிச்சு கட்டி புடிச்சுக்கிறான். "எங்க போற? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என் கூடவே இரு" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு. நான் எப்படி இவர் மேல காதல்ல விழுறது அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ எத நினைச்சு ஃபீல் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு ரோபோட்ன்னு நினைச்சு தானே ஃபீல் பண்ற. ஆனா எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். இந்த ஒரு உலகத்துல நம்ம 2 பேரையும் பத்தி என்ன பேசினாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்லன்னு" சொல்ல, இவ டக்குன்னு தள்ளி வந்துர்றா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் உங்க மேல லவ்ல விழுகிற மாரி புரொஃபசர் தான் புரோகிராம் செட் பண்ணி வச்சாரு. மத்தபடி நான் உங்கள காதலிக்கலன்னு சொல்ல, இப்பதான் என்ன காதலிக்கிறேன்னு கதறி அழுதுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "நான் உண்மைய தான் சொல்றேன்" அப்படின்ட்டு இவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ எங்க போனாலும் எனக்கு தான் சொந்தம். அந்த விஷயத்த மறந்துறாத. உன்ன நான் என் கூடவே தான் வச்சுக்குவேன். யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "போடா லூசு" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ரோபோட் தான் நிக்குது. அத பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டாக்டர் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்ன அனுப்பிச்சாரு. நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே இருப்பேன்" அப்படின்னு சொல்ல, "ஐயோ! அவன் பார்த்தானா காட்டு கத்து கத்துவான். ஓரமா போய் ஒளிஞ்சுக்க" அப்படின்னு சொல்ல, ரோபோவும் அந்த இடத்த விட்டு போயிருது. இப்ப அது போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் அபிஷியலா உன்ன லவ் பண்றேன்னு எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ண போறேன். நான் உன்ன டேட்க்கு இன்வைட் பண்றேன். என் கூட டேட்க்கு வா" அப்படின்னு சொல்ல, "என்னது டேட்க்கா?" அப்படின்னு இவன் ஷாக் ஆயிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ ரொம்ப டென்ஷனா நடந்துட்டு இருக்க. இவ ஹீரோவ புடிச்சு உட்கார வச்சுறா. "என்னாச்சு? ஏன் கத்திரிக்காக்கு கை, கால் முளைச்ச மாரி அங்கிட்டு, இங்கிட்டு நடந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, "நான் உன்ன லவ் பண்றேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. கிஸ் பண்றதுல தப்பில்ல" அப்படின்னு இவன் கிஸ் பண்ற மாரி போக, "எப்பயிலேருந்து நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சன்னு?" இவ கேட்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கொஞ்ச நாளா நீ என்கிட்ட வராம தள்ளி, தள்ளி போயிட்டு இருந்தியே. அப்பல்லாம் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுல நீ தான் இருக்கன்ற விஷயம். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் கொஞ்சம் டைம் ஆனுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "என்ன பத்தி யோசிக்கும்போது உங்களுக்கு வெட்கம் வருமா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா. நெறையாவே வெட்கம் வந்துட்டு இருக்கு" அப்படின்னு இவன் வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவளுக்கு வெட்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கூட தான் வளர்ந்தேன். எங்க அம்மாவ தொட்டா மட்டும் தான் எனக்கு அலர்ஜி ஆகாது. மத்தபடி எந்த பொண்ணுங்கள தொட்டாலும் அலர்ஜி ஆகும். இதுக்கப்புறம் 2வது பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, வா டேட்டுக்கு போலான்னு ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வரான். இப்ப வெளிய வந்த உடனே இவன பாத்தீங்கன்னா, அவனோட கோட் எல்லாம் கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்க. "எனக்கு குளிரலங்க. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்ல, "நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம உன்னோட பாஸ். நான் எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும்னு" ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, "என்ன ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு" அப்படின்னு இவ சொல்ல, என்னது சாஃப்ட்டா இருக்கா அப்படின்னு இவன் மறுபடியும் கிஸ் பண்ற மாரி வேற, "போதும் போதும் நிப்பாட்டுங்க. யாராவது பார்த்தா என்ன நெனைப்பாங்க?" அப்படின்னு சொல்ல, "யாரு என்ன நெனைச்சாலும் எனக்கு அத பத்தி கவல இல்ல. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறான். நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு, இவன் அவனோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல போட்டு விட, அந்த ஃபோட்டோ வந்து தங்கச்சிக்காரி பார்த்த உடனே செம காண்டாயிடுறா. என்னால அத நம்பவே முடியல. என் அக்காக்காரி என் இடத்த புடிச்சுட்டாளா அப்படின்னு காண்டாயிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவ பார்த்தீங்கன்னா, "கவலைப்படாதம்மா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். அவள ஒரு வழியாக்கலாம்" அப்படின்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அவளோட பொண்ண கூட்டிட்டு பிக்னிக் வந்திருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பிக்னிக்ல ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க, அவ விளையாடிட்டு இருந்த பந்து அந்த இடத்த விட்டு போயிருது.
இப்ப அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவளோட ஃப்ரெண்ட் வந்து, "நீ நல்லா இருக்கியா? நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் தான். உங்க அம்மாவ பார்க்க போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ தொட்டவுடனே அந்த குட்டி பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிருது. இத பார்த்தவுடனே அவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஹீரோக்கு மட்டும் தானே இந்த மாரி அலர்ஜி இருக்கும். இப்ப அதே மாரி அலர்ஜி இந்த குழந்தைக்கு இருக்கத பார்த்த உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தையோட முடிய எடுத்துடுறா. இப்ப அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் வந்து, "என்ன பண்ற? தள்ளி போ" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போக, "இந்த முடி ஒண்ணு போதுமே. இந்த குழந்தை யாரோடதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் குழந்தை மாரி விளையாடிட்டு இருக்க, அவளோட நெஞ்சில அடிபட்டுருது. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? உன்னோட பார்ட் ஏதாவது உடைஞ்சு போச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா?" அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு இந்த பொண்ணு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா. பார்த்தா அது ஹீரோவோட குழந்தைன்னு தான் இருக்கு. அவனோட குழந்தை தானா? கண்டிப்பா அவன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன கூட்டிட்டு வரா. இப்ப அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, "நீ புருஷன் இல்லாம கஷ்டப்படுறன்ற விஷயம் எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதுபடி செஞ்சேன்னா, கண்டிப்பா உனக்கு நெறைய பணம் கிடைக்கும். லீயோட பொண்டாட்டி நீ தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "ஐயோ மேடம் அவர் என்ன முட்டாளா? நான் சொல்றத அவர் நம்புறதுக்கு" அப்படின்னு சொல்ல, "இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவரு நீ சொல்றத நம்புவாரு. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் நீ பண்ணணும். புரிஞ்சுதா?" அப்படின்னு இவ பணத்த தூக்கி மேல வைக்க, பணத்த பார்த்தவுனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். "சரி மேடம், நீங்க சொல்றத நான் செய்ய ஒத்துக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஒருவேளை செய்யறதுக்கு தவறிட்டேன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும்" அப்படின்னு இவ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. "மேடம் வேண்டாம், வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ப்ளீஸ் என்னையும் என் குழந்தையும் எதுவும் பண்ணிறாதீங்க" அப்படின்னு சொல்ல, "இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ட உன் கூடவே வச்சுக்க. நான் சொல்ற மாரி கதைய கிரியேட் பண்ணணும்னு" சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃபோட்டோவ வச்சு, "உண்மையாவே என்னோட பொண்டாட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்னு இவன் வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்க. அவளுக்கு சாங் தான் கால் பண்றான். அந்த கால பார்த்த உடனே, இந்த பிசாசுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு கால கட் பண்ணி விட, இவன் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோ அட்டெண்ட் பண்ணிட்டு, "நான் உன்ன பார்க்கவே விரும்பல. எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற?" அப்படின்னு சொல்ல, "நான் உன்னோட குழந்தைய தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அத பார்க்கவாது உனக்கு விருப்பமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன குழந்தை?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தியே, அது நான் இல்லன்ற விஷயம் ஓகே. ஆனா உண்மையான ஆளு யாருன்னு உனக்கு தெரிய வேணாமா? அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு குழந்தை கூட இருக்கா. அதுவும் உன்னோட குழந்தை. நம்பிக்கை இல்லன்னா, நான் சொல்ற இடத்துக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "அவனோட சொந்த குழந்தைய பார்க்க நீ ஆசைப்படுறன்னா, ஒழுங்கா என்னோட ஆபீஸ்க்கு கிளம்பி வா" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பேசிட்டு இருக்க? லீக்கு குழந்தைங்கன்னு எதுவும் இல்ல. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் நான் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நேர்ல ஆபீஸ்க்கு வா" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்தவுடனே அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட நான் தான் ஹோட்டல்ல ஒண்ணா ஸ்டே பண்ணேன். அப்புறம் இந்த பையன் உங்களோட பையன் தான்" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு லைட்டா ஹீரோ மாரி தான் இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன். நீயே செக் பண்ணிக்க" அப்படின்னு சொல்ல, "நீ சொல்றது எதுக்காக நான் நம்பணும்?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "உனக்கு நம்பிக்கை இல்லன்னா நீயே தனியா செக் பண்ணிக்க" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "சார் ரொம்ப வருஷமா நான் உங்கள யாருன்னு தேடிட்டு இருந்தேன். ஆனா உங்கள கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப தான் நான் உங்கள கண்டுபிடிச்சேன். என் பையனுக்கு நல்ல அப்பாவா மட்டும் இருந்தா போதும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன தங்கம் பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் அப்பாவ கூப்பிடு" அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையனும் அப்பான்னு கூப்பிடுறான். இத பாத்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டா, "அப்பாவான்னு?" கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, எங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். மத்தபடி நான் அவள லவ் பண்ணல. நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத" அப்படின்னு சொல்ல, "என்ன தப்பா புரிஞ்சுக்காத? உனக்கு ஒரு பையன் இருக்கானா?" அப்படின்னு இவ கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அன்னைக்கு எனக்கு ட்ரக்ஸ் குடுத்துட்டாங்க. அதனால தான் நம்ம கூட ஒண்ணா ஸ்டே பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவ ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "பொறுக்கி என்னைய ஏமாத்த பாக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "மேடம் ப்ளீஸ் அவர விட்டு குடுத்துருங்க. என் குழந்தைக்கு அப்பா வேணும். நாங்க நல்ல ஃபேமிலியா வாழ்றதும், வாழாததும் உங்க கையில தான் இருக்குன்னு" சொல்ல, இப்ப அந்த குட்டி பையன் வந்து ஹீரோயின அடிக்கிறான். "தள்ளி போ! எங்க அம்மாவ புலி பண்ணாத! எனக்கு என் அப்பா வேணும்" அப்படின்னு ஹீரோயின புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அந்த குட்டி பையன புடிச்சு, "யாரடா அடிக்கிற? போய் அம்மா கிட்ட நில்லு" அப்படின்னு சொல்ல, அவனும் போய் அம்மா கிட்ட நிக்கிறான். இப்ப அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, "ஃபேமிலிய பிரிக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. ஒழுங்கா நல்ல விதமா நடந்துக்க. நீயே அவன் குடும்பத்தோட வாழ விடு. அதுதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லதுன்னு" சொல்ல, "உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இவ ஹீரோயின் ஹீரோவா பார்த்து என்ன சொல்றான்னா, "உனக்கு நான் வேணுமா? இல்ல அவ வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த குட்டி பையன் வந்து, "அப்பா ப்ளீஸ் என்ன விட்டு போயிறாதீங்க. இத்தன வருஷமா நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணு முட்டிக்கால் போட்டு, "ஆமாங்க, எனக்கு நீங்க தான் வாழ்க்கை குடுக்கணும். எனக்கும் பையனுக்கும் உங்கள விட்டா யாருமே கிடையாது. அவன் அப்பா பாசத்துக்காக இத்தன வருஷம் ஏங்கிட்டு இருந்தான்" அப்படின்னு இவங்க 2 பேரும் கெஞ்சிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரும் ஹாப்பி ஃபேமிலியா இருக்காங்க. இவங்கள ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? பேசாட்டுக்கு விட்டுட்டு போயிரலாமா அப்படின்னு இவளே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்க. இவ ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் பாட்டிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உன்னால தான் குழந்தை பெத்துக்க முடியாதுல்ல. நாம ஏன் இந்த குழந்தைய ஒண்ணா சேர்ந்து வளர்க்கக் கூடாது?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் செம காண்டாயிடுறா. "நீ சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் ரோபோட் கிடையாதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "என் குடும்பத்த கெடுக்க பாக்குறியான்னு" ஹீரோயின் கூட சண்டை போடலான்னு வர, ஹீரோயின் அவள அரைஞ்சிடுறா.
இப்ப அவங்க எல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்னோட குடும்பத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனாலும் அத நான் தான் எடுக்கணும். ஏன்டா இத்தன வருஷமா நீ இந்த பொண்ண தானே தேடிட்டு இருந்த. அந்த பொண்ணு இப்ப கையில குழந்தையோட வந்திருக்கா. அவள ஏத்துக்காம என்ன பண்ண போற? இந்த பையன் தான் என் குடும்பத்தோட வாரிசு. பாட்டி இந்த குழந்தைய ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா கல்யாணம் இவ்வளவு தான் நான் பண்ணிக்குவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவ ஒரு ரோபோ. அந்த ரோபோவ கல்யாணம் பண்ணி நீ என்ன சாதிக்க போற? இந்த கல்யாணத்த என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உன்னோட முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்க ஆளுங்கள விட்டு இவங்க 2 பேரையும் பிடிக்க வச்சுடுறாங்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இவன் கண்ணு முன்னாடியே இந்த ரோபோட்ட தூள் தூளா ஆக்குங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி வரும்னு" சொல்ல, பாட்டி "வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். அவள எதுவும் பண்ணாதீங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உண்மையா அவ சொல்ற, "அவள லீகலா கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் தயாரா இருக்கேன்னு" ஹீரோ சொல்றான். "நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. இப்போ ஓகேன்ட்டு அப்புறம் பேச்சு மாறினாலும் வருவ. இப்பயே பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மூஞ்சில கோடு போடுற மாரி வர, "போதும் நிப்பாட்டுங்க. எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனுஷி" அப்படின்னு இவ சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "மனுஷியா? நீ எப்படி மனுஷியாக முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் மனுஷி தான். நான் இவ்ளோ நாளா உங்க கூட ரோபோட் மாரி நடிச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அப்ப என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே! நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா? நான் ஒரு மனுஷி. நான் லவ் பண்றேன்னு சொன்னது எல்லாமே பொய் தான். நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படவே இல்ல. உங்க கூட விளையாடிட்டு இருந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அவ தங்கச்சி பாத்தீங்கன்னா, "நான் சொல்லல இவ என்னோட அக்கான்னு. உண்மையாவே இவ என்னோட அக்கா தான். இப்ப வந்து நீங்க எல்லாரும் நம்புறீங்களா?" அப்படின்னு சொல்ல, இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "என் பேரனையே ஏமாத்திருக்கியா? கண்டிப்பா இவ தப்பிக்க முடியாது. உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "பாட்டி அவள எதுவும் பண்ண வேண்டாம். அவள விட்டுருங்க. அவ போகட்டும். நான் இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, உண்மை என்னன்றது உனக்கே தெரிஞ்சிருச்சு. நீயே அவ கூட பேசிட்டு வா அப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ என்ன கேட்கிறான்னா, எதுக்காக என்கிட்ட உண்மைய சொல்லல? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். இப்படியெல்லாம் பண்ணுனா எனக்கு காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. மத்தபடி நான் உங்கள லவ்லாம் பண்ணல. எல்லாமே பணத்துக்காக தான் சொல்ல, ஹீரோக்கு செம கோவம் வந்துருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்லி திட்டி விட, இவ வெளிய வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இவ இந்த பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அந்த சைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின நினைச்சு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு சாங் தான் வரான். இப்ப சாங் வந்து ஹீரோவோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு, அவள நினைச்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே சரியாயிரும். நீங்க நினைச்சா எந்த பொண்ணு வேணாலும் உங்க கூட இருக்க தயாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவ ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வைக்கிறான். இவன் இப்படி பண்ண உடனே அவள பாத்தீங்கன்னா, இதான் சாக்குன்னு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக, ஹீரோ அவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு திட்டி விட, சரிதான் போடா அப்படின்னு இவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு வேலைக்கு போலாம் அப்படின்னு ஒரு மேனேஜர் கூட பேசிட்டு இருக்கா. "தேங்க் யூ சார் இந்த வேலைய குடுத்ததுக்கு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இவங்க 2 பேரும் கைய குடுத்துக்கிறத பார்த்த உடனே அவளோட கைய பிடிச்சுட்டு, "எதுக்காக 2 பேரும் கைய பிடிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் வேலைய தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். யோவ் என்னையா பார்க்குற? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயான்னு" ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவ என் ஆளோட கைய புடிச்சேன்னா, அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன புடிச்சு திட்டி விட, ஐயோ! நான் என்ன வேணும்னா கண்டுபிடிச்சேன். என்னோட உண்மையான மண்டைய பார்த்தா எந்த பொண்ணும் வரமாட்டா அப்படின்னு, இந்த ஆளு அவனோட தோப்ப முடியெல்லாம் எடுக்க, அத பார்த்து இவ ஷாக் ஆயிடுறா. இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், "உனக்கு என்ன பணம் தானே பிரச்சனையா இருக்கு. பணத்துக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருந்த. சரி விடு. அந்த பணத்த நானே தரேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப போன அந்த ஆளு மறுபடியும் திரும்பி வரான். "சார், சார் என்னோட ஃபைலு சார்" அப்படின்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா ஹீரோ அந்த ஃபைல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ லைட்டா எந்திரிக்க, அவன் இந்த ஃபைல எடுத்துட்டு, ஆள விட்டா போதும்டான்னு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோ அவகிட்ட என்ன சொல்றேன்னா, "பணத்துக்காக தானே பண்ணேன். இந்தா இந்த பணத்த வச்சுட்டு மறுபடியும் எனக்கு செக்ரட்டரியா வேல பாருன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு கடைக்குள்ள தான் போறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என்னோட வருங்கால பொண்டாட்டிக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ண போறேன். ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்ல, இவளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த ட்ரெஸ்ஸ போய் போட்டுட்டு வான்னு" சொல்ல, இவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ள போயிடுறா. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வந்த உடனே அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட பொண்டாட்டின்னு நடிக்க வந்திருக்காளே, அந்த பொண்ணும் சாங்க தான் வராங்க. இப்ப அந்த பொண்ணு இந்த கடைய பார்த்த உடனே, "மேடம் இது ரொம்ப காஸ்ட்லியான கடை மாரி இருக்கு. இங்க வாங்க போற ட்ரெஸ் எனக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆமா, உன்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு இவங்க 2 பேரும் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்க, அந்த சைடு ஹீரோயினோட வாய்ஸ் தான் கேக்குது. "லீ நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. அவ வாய்ஸ் கேட்ட உடனே, "இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு பாக்க, பார்த்தா அவ கிளாமரான ட்ரெஸ் போட்டிருக்கா. இந்த மாரி கிளாமரான ட்ரெஸ் போட்டு லீய மயக்க தான் இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்புறான். "நான் வீட்டுக்கு கிளம்பணும். சீக்கிரம் வா" அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்ப, அட பாவி! இந்த பிசாசுங்க
இவங்க கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுக்காம இந்த இடத்த விட்டு போங்கடின்னு அவ போக பாக்க, இவளுங்க 2 பேரும் விட மாட்டேங்கிறாளுங்க. அவ வாங்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கீழ போட்டுட்டு, அவள ஒரு வழியாக்க 2 பேரும் காடன் கூட பாக்காம மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. இவளுங்க போட்ட சண்டையில அந்த குட்டி பையன் மேல அடிபட்டு அவன் செவுத்துல போய் இடிச்சிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிடல்ல இந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றனா, "உன் பையனுக்கு என்ன நடந்துச்சோ, அதுக்கு நீ தான் காரணம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே சாங் பார்த்தீங்கன்னா, "உங்களோட பையன கொலை பண்ண இவ தான் ட்ரை பண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "ஆமாங்க. அவங்க உண்மைய தான் சொல்றாங்க. நம்மளோட பையன அந்த பொண்ணு கொலை பார்த்துட்டா" அப்படின்னு சொல்ல, "உனக்கு அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றத நம்பாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப டாக்டர் வந்து, "குழந்தைக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. பிளட் வேணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னோட பிளட் எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்ல, இவளுங்க 2 பேரும் வேணான்னு சொல்றாளுங்க. இவன் இப்படி சொன்ன உடனே, "ஏன் என்னோட பிளட் வேணாம்? ஏன்னா அது என்னோட குழந்தை இல்ல. கரெக்ட்டா?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இது உங்களோட குழந்தை இல்லன்னா, அப்படின்னா இவ தான் உங்கள பொய் சொல்லி ஏமாத்திருக்கணும்னு" சாங்கா அந்த பொண்ணு மேலயே பழிய போட, "சார் அவங்க சொல்றத நம்பாதீங்க. இவங்க தான் என்ன காசு குடுத்து இங்க நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. 2 மில்லியன் பணம் குடுத்தாங்க. மத்தபடி நான் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்னோட குழந்தைய காப்பாத்துங்கன்னு" அவ எல்லா உண்மையும் சொல்ல, "இல்ல, இல்ல நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு" அவ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "பிளட் பேங்க்ல பிளட்க்கு அரேஞ்ச் பண்றேன். கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க தான் வராங்க. அந்த போலீஸ்காரங்க வந்து, "மேடம், நீங்க ஒரு ஆள கிட்னாப் பண்ணிட்டீங்களா? அதுக்கான எவிடன்ஸோட சார் எங்களுக்கு அனுப்பியிருக்காரு. மேடம கிட்னாப் பண்ணதுக்காக உங்கள அரெஸ்ட் பண்றோம்ன்னு" சாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட தான் வரான். இப்ப அவ கிட்ட வந்து, "நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ல இருக்க. ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பாக்க, "உனக்கு இப்ப எப்படி இருக்கு? பிளட் சுகர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு" அப்படின்னு சொல்ல, "பரவால்லங்க. நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சுருங்க. என்னால உங்களுக்கு நெறைய பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ தான் என்னோட லக்கி ஸ்டாரே தெரியுமா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, "நான் உங்ககிட்ட வேணும்னு பொய் சொல்லல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. ஆனா என்னமோ தெரியல. நீ பொய் சொன்னா மட்டும் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோவ கட்டி பிடிக்கிற மாரி கைய நீட்ட, ஹீரோவும் இவள கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவள கட்டி பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பொண்ணு தான் வரா. அந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, "நீ ரொம்ப மோசமான அங்கிள். என் அம்மாவ விட்டு தள்ளி போ" அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவங்க கைய பாக்குறாங்க. பார்த்தா 2 பேருக்குமே அலர்ஜி இல்ல. "என்ன எனக்கு அலர்ஜி ஆகல?" அப்படின்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்க. அதே மாரி குட்டி பொண்ணும், "அம்மா எனக்கு அலர்ஜி ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. "நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆன்டி தான் என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு" குட்டி பொண்ணு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவ காமிச்சு, "இந்த வீடியோல இருக்க பொண்ணு நீயா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல்ல ஒரு பையன் உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணானா? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. அதனால தான் இவ பொறந்தா. அந்த பையன் நீங்களா?" அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. இப்ப இந்த குட்டி பொண்ண பாத்தீங்கன்னா, "அம்மா இந்த மாரி கெட்ட அப்பா எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல செல்லம் நீ அப்படி சொல்லக்கூடாது. உண்மையாவே நான் தான் உன்னோட அப்பா. எல்லாமே அப்பாவோட தப்பு தான். அப்பாவ மன்னிச்சிடு" அப்படின்னு ஹீரோ குட்டி பொண்ண தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க. சரி நான் உங்கள அப்பான்னு கூப்பிடுறேன்னு குட்டி பொண்ணு சொல்லுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன அம்யூஸ்மென்ட் பார்க்குக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குட்டி பாப்பாவும் ஓகேன்னு சொல்லுது. இப்ப ஹீரோ குட்டி பொண்ண தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்க. "ஆமா பாத்தீங்களா எனக்கு அலர்ஜி ஆகவே இல்ல" அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்ல, ஹீரோயின் குட்டி பொண்ணுக்கு கிஸ் பண்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அங்க மட்டும் தான் கிஸ்ஸா? எனக்கும் குடுத்தா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்ல, "சரி போனா போது" அப்படின்னு இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஐ லவ் யூ சொல்றான். பாத்தா எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி குடும்பமா ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.